சுடுகாட்டு பங்களா. இது ஒரு திகில் கதை. அந்த மயானத்தை சுற்றி காம்பவுண்டு சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. அதன் உள்ளே இருந்த பங்களாவுக்கு புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்தது. பங்களாவை சுற்றி குரோட்டன்ஸ் செடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு பேய் பிசாசு இவற்றில் நம்பிக்கை உண்டா? பேய் பிசாசு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? 2 பொட்டாட்டிக்காரனை கேட்டால் தெரியுமோ என்னவோ. இன்னும் எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகலை என்று சிரித்துக்கொண்டே அந்த லக்கேஜ் தூக்கி வந்தவரிடம் சொன்னான் முருகானந்தம். இல்லை, இந்த மயானத்து பங்களாவுக்கு செக்யூரிட்டியாக வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். அதனால் என்ன? இவர் ஒரு காலத்தில் பயங்கர எக்ஸசைஸ், எல்லா பேயையும் சர்வசாதாரணமாக விரட்டுவார் என்று வீல் சேரில் இருந்த வயதான தனது தந்தையை காட்டினான். அவர் பெருமையாக காலரை தூக்கிவிட்டு கொண்டார். முகத்தில் நான் பார்க்காத பேயா என்ற இருமாப்பும் இருந்தது. உள்ளே வயதான தன் தந்தைக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் அங்கே இருந்த இலவம் பஞ்சு மெத்தை இடப்பட்ட கட்டிலில் தன் தந்தையை கிடத்தலாம் என்று எண்ணிய போது அப்பா சொன்னார், டே முருகானந்தம், கட்டில் போட்டிருக்கிற இடம் வாஸ்துபடி சரியில்லை, அதனால் அதை எடுத்து இந்த அறை வாசலை ஒட்டி சுவர் பக்கமாக போடுடா என்றார். சரி என்று சொல்லி அவருடைய கட்டிலை அந்த இடத்தில் இருந்து அகற்றி மாட்டி போட்டோம். அன்றைய இரவு அப்பாவின் அறையில் அந்த அமானுஷ்ய சம்பவம் ஏற்பட்டது. தூங்கலாம் என்று நினைத்த அப்பாவுக்கு புழுக்கமாக இருக்கவே ஃபேன் போடச் சொல்லி என்னை அழைத்தார். அப்போது இரவு 10 மணி இருக்கும். என்னை அழைத்து ஃபேன் போடச் சொன்னதும் சரி என்று நான் அவர் அறையில் நுழைந்து ஸ்விட்சை ஆன் செய்ய கையை தூக்கினேன். அப்படியே உறைந்து போனேன். காரணம், அந்த பழைய ஃபேன் தானாகவே மெல்ல சுழல ஆரம்பித்தது. நான் அப்படியே பயந்து போய் அப்பா என்று கத்தினேன். என்னப்பா என்றார் என் அப்பா. ஃபேன் தன்னால் சுற்றுதுப்பா, ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இங்கே இருக்குது போல. நீங்கள் தான் பெரிய எக்ஸசைஸ் ஆச்சே, எங்கே உங்கள் ஞான கண்களால் ஏதாவது இருக்கா பாருங்க என்றேன். அப்பா ஆம் என்று வடிவேல் மாதிரி மூஞ்சை அஷ்ட கோணலாக்கி படுக்கையில் இருந்து கொண்டே தன் கண்களை அரை முழுக்க சுழல விட்டார். கண்களை ஒரு சுழற்றி விட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியலையேப்பா, எனக்கு வயசாயிடுச்சுல, அதான் போல என்றார். நான் அவரை முறைத்து பார்த்துவிட்டு, வயசாகலைன்னா மட்டும் பேய் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடுமா என்றேன். சற்று நேரத்தில் ஏன்டா ஃபேன் ஆஃப் பண்ண என்று கடிந்து கொண்டார் அப்பா. நான் அப்போது தான் கவனித்தேன், ஃபேன் ஆஃப் ஆகியிருந்தது. அந்த அறைக்குள் நிற்கவே பயமாக இருந்தது. எப்படி ஃபேன் ஆஃப் ஆயிற்று? என்ன அதிசயம் இது? யோசிக்கும் போதே மறுபடியும் ஃபேன் சுழல ஆரம்பித்தது. நானும் அறையில் அப்பாவோடு படுத்துக்கொண்டேன். எனக்கு மெல்ல பயம் பரவியது. தூக்கமே வரவில்லை. இரவெல்லாம் இலவம் பஞ்சு மெத்தை படுக்கையில் பிராண்டியபடி இருந்தேன். இரவு முழுவதும் வெளியே ஆந்தையின் அலறலும் உள்ளே ஃபேன் ஆஃப் ஆகி ஆனாகும் போது வந்த அலறலும் சேர்ந்து என்னை தூங்க விடவில்லை. பயம் போகட்டுமே என்று ஒரு டியூப் லைட்டை எரிய விட்டிருந்தேன். ஒருவேளை அந்த வெளிச்சத்தினால்தான் எனக்கு தூக்கம் வரலையோ என்று நினைத்தவனாக அதை ஆஃப் பண்ண சென்றால் அது திடீரென ஆஃப் ஆகி பின்பு ஆனாகி மின்னியது. உடனே அறைக்குள் இருட்டு வெளிச்சம் இரண்டும் மாறி மாறி வந்து டிஸ்கோ டிஸ்கோ என்று பழைய பாட்டுக்கு நடனம் ஆடும் ஸ்டேஜ் மாதிரி அறை மாறியிருந்தது. மொபைல் டார்ச்சை ஆன் பண்ணலாம் என்று நினைத்து ஃபோனை பார்த்தால் ஃபேஸ்புக்கில் நான் நேற்று போட்ட பதிவுக்கு எனக்கு தெரிந்த ஒருவரிடமிருந்து லைக் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அவர் 2 மாதத்திற்கு முன்பே இறந்து விட்டார். நான் அப்படியே அதிர்ச்சியில் சாய்ந்து விட்டேன். அடுத்த நாள் பேரூராட்சி அலுவலருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினேன். இந்த மயான வீட்டில் அமானுஷ்ய சக்தி இருப்பதாக இதற்கு முன் ஏதாவது புகார் வந்திருக்கிறதா என்று கேட்க அவர் செம்ம கடுப்பாகி, அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் அந்த காலத்து கட்டுக்கதை, இந்த மாதிரி ஏதாவது நீங்களே வதந்தியை கிளப்பாதீங்க என்று கோபமாக சொன்னார். நான் ஃபேன் செய்யும் ஆட்டோமேட்டிக் சேட்டைகளையும் டியூப்லைட் ஆடும் டிஸ்கோ டான்ஸையும் அவரிடம் சொன்னேன். அவர் உடனே, நான் ஒரு எலக்ட்ரீஷியனை அனுப்புகிறேன், அவங்ககிட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் என்றார். எலக்ட்ரீஷியன் வந்தார். அவரிடம் பேச்சுவாக்கில் அமானுஷ்ய மேட்டரை சொல்ல அவர் சிரித்துவிட்டு, அது எப்படி சார், நோ சான்ஸ், எந்த சுவிட்சுன்னு காட்டுங்க என்றார். அழைத்து போய் ஃபேன் சுவிட்சை காட்டினேன். அவர் பார்த்துவிட்டு சொன்னார், சார் இது 2-வே சுவிட்ச், இது மாதிரி இன்னொரு சுவிட்ச் எங்கே இருக்குன்னு பாருங்கள் என்றார். சுவற்றில் வேறு எங்கும் அந்த சுவிட்ச் தென்படவில்லை. ஒரு பொறி தட்டியது. அப்பாவின் போர்வையை விலக்கி காலை நகர்த்தி விட்டு பார்த்தால் கட்டிலை ஒட்டினாற் போல அங்கே ஒரு சுவிட்ச் தெரிந்தது. அவங்க
இப்படி அப்படின்னு புரளும்போது காலை நகர்த்தும் போதும் அந்த சுவிட்சில் கால் பட்டு மாறி மாறி ஆன் ஆஃப் ஆகியிருக்கும். டியூப் லைட் பழசாயிடுச்சு, ஒரு எல்இடி பல்பு மாற்றிடலாம், அவ்வளவுதான். இதுக்கு போய் பயந்துட்டீங்களே. ஆமாம், அடச்சே, இதை யோசிக்காமல் போயிட்டோமே. அவருடைய கையில் 100 ரூபாய் நோட்டை ஒன்றை திணித்தேன். எதுக்கு சார் இதெல்லாம்? பேயை ஓட்டுனதுக்காக தான் சார்ஜு. நீங்கள் தானே உண்மையான எக்ஸசைஸ் என்றார். அந்த இறந்து போன எனக்கு தெரிந்த ஃபேஸ்புக் நண்பரின் பையனை ஒரு தடவை நான் சந்திக்க நேர்ந்தபோது அவனிடம் கேட்டதுக்கு, நான் தான் அங்கிள் உங்கள் போஸ்ட்டுக்கு லைக் போட்டேன், அப்பாவுடைய அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் என்றான். நான் போஸ்ட்டுக்கு பயந்திருந்த நேரத்தில் நீ என் போஸ்ட்டுக்கே லைக் போட்டிருக்கியப்பா என்று அவனிடம் நான் சொல்லவில்லை. எனக்கே வெட்கமாக இருந்தது.